அம்சமாக இல்லைங்கிறது எங்களுக்கு பட்டது. எதுக்காக இந்த கேள்வி பதில் வச்சோமோ அது பயன் தரலையே. அடுத்ததாக சரி அப்படித்தான் கேட்கிறோம், அதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் குறைவா இருந்ததை பார்த்தோம். உட்கார்ந்து இருக்கிறோம், வாதத்தில் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டோம். நம்ம பேசும்போது நீங்க சும்மா இருந்தீங்க, அவங்க பேசும்போது சும்மா இருந்தீங்க, நாங்க 2 பேரும் சும்மா தான் இருந்துகிட்டோம். வாதங்கள்ல அப்படித்தான் கரெக்டா நடந்துகிட்டோம். ஆனா நீங்களும் பேசக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்க ஒரு சத்தமோட, அவங்க ஒரு சத்தமோட, இவங்க ஒரு சத்தமோட அப்படி வந்தால், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்ல நம்மள சேராதவர்கள் கூட உள்ள வந்துடலாம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில பேர் கூட என்ன செய்யலாம், ஒரு 2 பேரும் உள்ள வந்துட்டா போதும் ஏதாவது விஷமம் பண்றதுக்கு. அப்படி ஏதாவது ஒரு கைகலப்பு மாதிரி உண்டாயி கடைசியில் இருந்து போய் கடைசியில் போய் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு இதான் வேலை என்ற மாதிரி ஒரு வரலாற்றுல ஒரு கெட்ட ரெக்கார்டு ஏற்படுமோங்கிற அளவுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருந்தது. அப்படி இல்லாம இருந்தா இதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம். போன கேள்வியில இப்படி வந்தது, போன தடவை கேள்வி பதிலையும் கூட என்ன செஞ்சு அதை நம்ம ஒரு நெறியா இதே மாதிரி தான் அதுவும் நடந்துச்சு. முந்தின அமர்வுல உள்ள கேள்வி பதிலையும் கூட இதே மாதிரி தான் கேள்வியெல்லாம் அமைச்சு. இது என்ன இவர் சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கு இவர் இதான் கேள்வியாக இருந்தது. அப்ப நம்ம கேள்வி கேட்க வர்றவங்க உங்கள்ட்ட எல்லா 2 தரப்புலையும் நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நாலேஜை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தல. உங்கள்ட்ட இருந்திருக்கலாம், கேள்வி கேட்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறல, நம்ம நாலேஜை பெருக்கிக்கிறணும், இந்த வாதங்கள்ல எது ஹக்குன்னு அறிந்து கொள்ளணும் என்பதற்கு கேட்கிறதா இருந்தா 1000 கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு 2 தரப்புலையும். ஆனா அந்த கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கப்படவே இல்லை, கேட்க தேவையில்லை. அது வெளி கேள்விகள் அதிகமா கேட்கப்பட்டுச்சு. அந்த ஒரு ஜமாத்திற்கு, இந்த ஜமாத்திற்கு, உங்க ஜமாத்து பெருசா, எங்க ஜமாத்து பெருசா, இந்த மாதிரியான இதெல்லாம் விவாதத்துக்கு என்ன தொடர்பு, இதுல என்ன இருக்குது, யாரு பெருசுன்னு சொல்ல வேண்டி வருது கேள்வி கேட்டதுனால. இதுல என்ன நன்மை, ஹக்கு பாத்துல எடை போடுறதுக்கு இது தேவையான ஒரு கேள்வியானா அது தேவையான கேள்விகளாகவும் இருக்கல. அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல தான் இந்த மாதிரி வருத ஒரு பயனற்ற நேரங்கள் போய்கிட்டு இருக்கிறத என்று 2 தரப்புலையும் மசோரா பண்ணி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பயனற்றதா இருக்கனால வேணாம் கேள்வி பதில், அதை மக்கள்கிட்ட கூட்டி காரணத்தோடு நம்ம விளக்கிடுவோம் என்ற அடிப்படையில் இப்ப சொல்றோம். அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி இதோட இருக்கட்டும். ஆனா பொதுவாக ஒரு சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குன்னு சில முறைகளை நம்ம கையாளணும். சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்டுக்கோப்பு, கண்ணியம், மரியாதை, ஒரு ஒரு பார்க்கறதுக்கு மற்றவங்க இந்த சீடிலாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், எதிர்காலத்தில் இதை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு அபிப்பிராயம் கொள்ள மாட்டாங்க. இது என்ன இது கேள்வி, நீங்களா இயற்கையாக கேட்டா கூட எப்படி வரும்னா நாங்களும் சொல்லி தந்த மாதிரி கூட அதை எடுப்பாங்க. இவர் கேட்ட மாதிரி அவர் கேட்கிற அது ஒரு யூனிஃபார்மா அப்படி போயிட்டு இருக்கிற இயற்கை அமையலாம் அப்படி. ஆனா அப்படி என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க, இது என்ன கேள்வி, ஒரு 2 பக்கமும் ஏதோ ஆட்களை கிளப்பி விட்டு செய்யற மாதிரில இருக்குது என்றும் என்ன செய்வாங்க மக்களும் அது நினைக்குவாங்க. அதனால தூர நோக்கோட சிந்தித்து பார்த்து இந்த கேள்வி இப்ப வேணாங்கிற ஒரு முடிவு நல்ல முடிவு தான். உங்களுக்கு தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, அதுல 2 தரப்புடைய கருத்துக்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்து என்ன செய்யுங்க, எது ஹக்கானதோ நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தெரியல என்னங்க சகோதரர்களே, அடுத்த 2 தலைப்புகள் விவாதத்துக்கு இருக்கின்றன. அது ரமலானுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதமா செப்டம்பரா 18, 19 தேதிகள்லையும் 25, 26 25, 26 செப்டம்பர்ல 18, 19, 25, 26 இன்னும் அந்த 2 தலைப்புகள்ல 4 நாட்கள் விவாதம் அது திட்டமிட்டபடி நடக்கும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறது அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.
டீ வந்து ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிருக்குல்ல, டீ ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணனால டீ வந்துருச்சு, எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு போகணும், ஏன்னா வேஸ்ட் ஆயிரும்.